திருரத்தம் பெருவிழா திருப்பள்ளி முன்னுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நமது கத்தோலிக்க திரு அவை கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறது. நம்மீது கொண்ட எல்லையற்ற அன்பினால் தன் தியாகத்தின் நினைவாகவும் இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கையளித்த உன்னத மறைப்பொருளை கொண்டாடும் நன்னாள் இது. முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் மக்கள் பாலை நிலத்தில் பசியால் வாடியபோது அவர்களுக்கு மன்னா என்னும் வானக உணவை இறைவன் பொழிந்து 40 ஆண்டுகள் அவர்களை வழி நடத்தியதை மோசே மக்களுக்கு நினைவூட்டுவதோடு இறைவனின் பராமரிப்பை மறவாமல் நன்றியோடு வாழ இவ்வாசகம் நம்மை அழைக்கிறது. இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் அடியார் நற்கருணையின் ஆழமான ஒன்றிப்பை நமக்கு விளக்குகிறார். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயிருந்தாலும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம் என்று திரு அவையின் ஒற்றுமையை வலியுறுத்துகிறார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு தன்னை விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் என்று மிக தெளிவாக பிரகடனப்படுத்துகிறார். பாலை நிலத்தில் உங்கள் முன்னோர்கள் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தார்கள். ஆனால் இந்த அப்பத்தை உண்பவரோ என்றும் வாழ்வர் என்கிறார். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா என்பது நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவின் பிரசன்னத்தை ஆராதிப்பது மட்டுமல்ல, நாமும் நற்கருணையாக மாற அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இயேசுவை போல நாமும் பிறருக்காக பிற்கப்படவும் பகிரப்படவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடம் இருக்கும் அன்பு, நேரம் மற்றும் நன்மைகளை தேவையில் இருப்போருக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது தான் நாமும் வாழும் நற்கருணையாக மாறுகிறோம். இந்த உன்னத நற்கருணை நாதரை தகுந்த தயாரிப்போடும் தூய இதயத்தோடும் நம் வாழ்வில் ஏந்தவும் கிறிஸ்துவின் ஒரே உடலாக ஒன்றிணைந்து வாழவும் அருளை வேண்டி இத்தூய பலியில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய பாவங்கள், குறை குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றும் வாடும் எல்லாம் வல்ல
இறைவா. இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு ஒன்றிப்பில் வாழுகின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2, 3 மற்றும் 14 16 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைதனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீர் அற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எருசலேமே எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதியை நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய்
செல்கின்றது. எருசலேமே எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ராயேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, உயிருள்ள உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, வாழ்வுதரும் வார்த்தைகள் 51 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு
என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய இந்த திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு, மிகுந்த நம்பிக்கையோடு, மிகுந்த ஆசையோடு இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் ஒரு அழகான விருந்து படைத்திருக்கிறார். ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்தம் என்பது கடவுள் நமக்கு படைத்திருக்கிற, நம்மிடமிருந்து எடுக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு விருந்து. இந்த விருந்தை கடவுள் எல்லோருக்கும் படைக்கிறார். இன்னாருக்கு இது உரியது, இன்னாருக்கு இது உரியதல்ல என்றில்லாமல் நம் எல்லோருக்கும் கடவுள் விருந்து படைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் கூட விருந்து என்கிற இந்த மிக முக்கியமான ஒரு கோட்பாடு, விருந்து என்கிற இந்த அற்புதமான ஒரு செயல் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இஸ்ரேல் கலாச்சாரத்திலே, எபிரேய கலாச்சாரத்திலே விருந்து மிக முக்கிய இடம் பெறுகின்றது. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய சமய நிகழ்வுகளை அவர்கள் கொண்டாடிய பொழுது அந்த ஒவ்வொரு சமய நிகழ்வுகளிலும் விருந்து படைத்தார்கள். குறிப்பாக பாஸ்காவும் புளிப்பற்ற அப்ப விழாவும் ஒரு விருந்தின் அடையாளம். அறுவடை பெருவிழாவின் பொழுது இஸ்ரேல் மக்கள் விருந்து படைத்தார்கள். அவர்கள் புத்தாண்டை கொண்டாடிய பொழுது அவர்கள் விருந்துண்டார்கள். விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் தங்களின் பாவ கழுவாயை நிறைவேற்றிய பொழுது, அந்த பாவ கழுவாய் நிறைவேற்றிய நாளிலே அவர்கள் விருந்துண்டிருக்கிறார்கள். கூடார பெருவிழா அன்றும் அவர்கள் விருந்துண்டார்கள். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த விருந்து என்பது ஒன்றித்து போன ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். அதே போல இஸ்ரேல் மக்களினுடைய நாடு சார்ந்த அல்லது அவர்களது வாழ்வு சார்ந்த நிகழ்வுகளிலும் சமயம் கடந்தும் விருந்து படைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, அவரது ஆட்சியின் 3ஆம் ஆண்டில் தம் குறுநில மன்னர்கள் அலுவலர் அனைவருக்கும் விருந்து அளித்தார் என நாம் வாசிக்கின்றோம். சமய நிகழ்வுகள் மட்டுமல்ல, நாட்டினுடைய தலைவர்கள், அரசர்கள் ஒன்று கூடி வந்தபோதும் கூட விருந்து படைக்கப்பட்டிருக்கின்றது. அதே எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, மக்கள் அனைவருக்கும் அரண்மனை தோட்ட வளாகத்தில் 7 நாட்களுக்கு விருந்து படைக்கப்பட்டது என நாம் வாசிக்கின்றோம். மீண்டும் அதே எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அரசி வஸ்தியும் மன்னர் அகஸ்வேரின் பெண்டிருக்கு விருந்தளித்தார் என நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சமயம் சார்ந்த நிகழ்வுகளில் மட்டுமல்ல, அல்லது நாட்டினுடைய ஒரு சில முக்கிய நிகழ்வுகளில் மட்டுமல்ல, தனி நபர்களும் விருந்து படைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, ஈசாக்கு அவருடைய பெயரிலே விருந்து படைக்கப்படுகின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து படைத்தார் என தொடக்க நூல் புத்தகம் மிக அழகாக குறிப்பிடுகின்றது. மீண்டும் தொடக்க நூல் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, யாக்கோபுக்கும் ராக்கேலுக்கும் நடந்த திருமணத்தை முன்னிட்டு லாபான்
அவ்வூர் மக்கள் அனைவருக்கும் அவர் விருந்து படைத்தார் என வாசிக்கின்றோம். நீதி தலைவர்கள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சிம்சோன் தன் இனத்தை சாராத பெலிஸ்திய பெண்ணை விரும்பினார். அவர் தன் தந்தையோடு பெண் வீட்டுக்கு சென்ற பொழுது அந்த பெண் வீட்டார் அவர்களின் வழக்கப்படி அவர்களுக்கு விருந்து படைத்தனர் என நாம் வாசிக்கின்றோம். 3ஆம் நாள் பாரவோனின் பிறந்த நாள் விழா. அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் பாரவோன் விருந்து படைத்தார் என வாசிக்கின்றோம். அன்புக்கினவர்களே, இப்படி பழைய ஏற்பாட்டிலே நிறைய இடங்களில் விருந்தை பற்றிய அல்லது விருந்து படைக்கப்பட்டதை பற்றிய செய்திகள் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நான் அதை ஒரு விருந்தாக பார்க்கின்றேன். கடவுள் தன்னுடைய திரு உடலை, தன்னுடைய திரு ரத்தத்தையே அவர் விருந்தாக படைக்கிறார். யாருக்கு படைக்கிறார்? அவரை நம்பி வந்தவர்களுக்கு தன்னை அவர் விருந்தாக படைக்கிறார். தன்னை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, விசுவசிக்கிறார்களோ, அவரது அந்த உடலை, திரு ரத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அவர் தன்னை விருந்தாக படைக்கிறார். அன்புக்கினவர்களே, விருந்து என்பது அடிப்படையில் அது ஒரு உறவின் அடையாளம். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். தன்னுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நமக்கு தியாகத்தின் வழியாக, தியாகத்தின் அடிப்படையிலே கொடுத்து அதன் வழியாக ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறார். அந்த விருந்தின் வழியாக தனது உறவை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். தனது உறவை நம்மோடு அவர் புதுப்பித்துக் கொள்ளுகிறார், கொடுக்கிறார். இன்றைக்கு அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினவர்களே, தமிழ் கலாச்சாரத்திலே சாப்பாட்டில் கை நினைப்பதென்பது உறவை மேற்கொள்வதின் அடையாளம். அதனால்தான் ஒரு சில நேரங்களில் உறவு சிக்கல்கள் ஏற்படுகிற பொழுது, உறவு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் செத்தாலும் சாவேனை தவிர அந்த வீட்டில் கை நினைக்க மாட்டேன் என சொல்லி நாம் சொல்லுவது உண்டு. உண்டால் அங்கே உறவு ஏற்படும். உணவை பகிர்ந்து கொண்டால் அங்கே உறவு ஏற்படும். இன்றைக்கு இறைவன் அதைத்தான் செய்கிறார். தன்னுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நமக்கு உணவாக, பானமாக கொடுத்து நம்மோடு ஒரு ஆழமான உறவை அவர் மேற்கொள்ள விரும்புகிறார். எந்த அளவிற்கு இந்த இறை உறவிலே நான் என்னை ஒப்படைத்திருக்கிறேன் என்பதை யோசிக்க இந்த விழா நம்மை அழைக்கின்றது. அன்புக்கினவர்களே, தமிழ் கலாச்சாரத்திலே நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற இன்னொரு வார்த்தை உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது என நாம் வாசித்திருக்கின்றோம். நாமும் அடிக்கடி அதை பயன்படுத்தி இருக்கின்றோம். யூதாசு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது இந்த விருந்தில் நடைபெறுகிறது. ஆண்டவர் தன்னுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் அப்பமாக, ரசமாக, அவர் உடலாகவும் பானமாகவும் கொடுத்த பொழுது யூதாசு அந்த உணவை பெற்றுக்கொண்டவுடன், அந்த அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் அவன் வெளியில் போனான் என நாம் வாசிக்கின்றோம். தொடர்ந்து வருகிற வார்த்தையில் வாசிக்கின்றோம், அதுவோ இரவு நேரம் என குறிப்பிடப்படுகின்றது. அவன் இயேசுவினுடைய உறவிலிருந்து வெளியில் போனான். அதுவோ இரவு நேரம் சாத்தானுடைய பிடியில் போய் அவன் மாட்டிக்கொண்டான். தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனை கோட்பாடுகள் இவைகளை வைத்துக்கொண்டு அவன் வெளியில் போனான். பணத்தின் மீது ஆசையோடு அவன் வெளியில் போனான். பதவியின் மீது ஆசையோடு அவன் வெளியில் போனான். ஆண்டவரோடு இருந்த அந்த பந்தத்தை, உறவை அவன் அறுத்து கொண்டான் என்பதன் அடையாளம்தான் அந்த விருந்தில் நடைபெறுகிற நிகழ்வு. அன்புக்கினவர்களே, விருந்து என்பது it should bind us. விருந்து என்பது it should bring us together. ஒவ்வொரு விருந்தும் நம்மை, நமது உறவுகளை, நமது பந்தத்தை அது இன்னும் ஆழப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு விருந்தும் நம்மை இன்னும் இணைக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய திருவுருள் திரு ரத்த பெருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். அவர் தன்னையே விருந்தாக படைத்திருக்கிறார். அந்த விருந்திலே ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது அந்த விருந்தை நாம் உட்கொள்கின்றோம், பெற்றுக்கொள்கின்றோம். விருந்தை பெற்றுக்கொண்ட பிறகு கடவுளோடு நமது உறவு என்பது இன்னும் ஆழப்பட வேண்டும். கடவுளோடு நம்முடைய உறவு என்பது இன்னும் அதிகரிக்க வேண்டும். கடவுளோடு நம்முடைய உறவு என்பது இன்னும் அழுத்தம் பெற வேண்டும். அதே போல அந்த விருந்தில் பங்கெடுத்த எல்லோரோடும் நம்முடைய உறவு இணக்கமாக இருக்க வேண்டும். ஒரே அப்பத்தை, ஒரே ரசத்தை, ஒரே திருவுடலை,
ஒரே திரு கிண்ணத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எங்கிருந்து வேறுபாடுகள் வருகின்றன? எங்கிருந்து சண்டை சச்சரவுகள் உருவாகின்றன? எங்கிருந்து பிணக்குகள் உருவாகின்றன? ஒரே திருமுழுக்கு, ஒரே திருச்சபை, ஒரே நற்கரணை என மாறுதட்டிக் கொள்ளுகிற நாம் எந்த அளவிற்கு அந்த நற்கரணையின் வீரர்களாக வீரத்திகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அடிப்படையில் இந்த விருந்து என்பது, இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் என்பது நம்மை ஒரு அழகான உறவுக்குள், ஒரு இணக்கமான உறவோடு வாழ அழைக்கின்றது. அது கடவுளோடும் இருக்க வேண்டும், சக மனிதர்களோடும் இருக்க வேண்டும். இது இன்றைக்கான முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, விருந்து என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். விருந்து என்பது மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தின் அடையாளம். புதிய ஏற்பாட்டிலே, குறிப்பாக லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். காணாமல் போன நாணயம் கிடைத்த உடனே அந்த பெண்மணி அந்த வீட்டுக்கு எல்லோரையும் அழைத்து விருந்து படைக்கிறார். அந்த நாணயம் என்னவோ சொற்ப காசுதான், அந்த விருந்தை விட அது குறைவான காசுதான். ஆனால் இருந்தாலும் கூட காணாமல் போயிருந்தது, நான் பெற்றுக்கொண்டேன், ஆகவே நான் விருந்து படைக்கிறேன். என்ன அர்த்தம்? என்னுடைய மகிழ்ச்சியில் வந்து பங்கெடுங்கள், என்னுடைய சந்தோஷத்தில் வந்து பங்கெடுங்கள், என்னுடைய துன்பத்தில் நீங்கள் பங்கெடுத்தீர்கள், இப்பொழுது என்னுடைய இன்பத்திலும் வந்து பங்கெடுங்கள் என சொல்லி எல்லோரையும் அழைத்து அவள் விருந்து படைக்கிறாள். காணாமல் போன மகன் மீண்டும் திரும்பி வந்தபொழுது ஒரு மிகப்பெரிய விருந்தை அந்த தந்தை படைப்பதாக நாம் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். எனவே விருந்து என்பது மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தின் அடையாளம். அன்புக்குரியவர்களே, a Christian can never be a gloomy Christian என நான் வாசித்திருக்கின்றேன். A Christian can never be a gloomy Christian. ஒரு கிறிஸ்தவர் என்பவர், ஒரு கிறிஸ்தவள் என்பவர் எப்போதும் சோகமாக இருக்கவே முடியாது. அவர்கள் மகிழ்ச்சிக்குரியவர்கள். காரணம், அவர்கள் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிற விருந்தில் பங்கெடுத்து விட்டு வருகிறார்கள். எப்போதும் ஆலயத்திற்கு போய்விட்டு நாம் திரும்பி வருகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போக வேண்டும். எப்போதும் ஆண்டவருடைய விருந்தில் பங்கெடுத்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட்டத்தோடு வீட்டுக்கு போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விருந்தைத்தான் ஆண்டவர் தன்னுடைய திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக படைக்கிறார். ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தம் என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். ஆகவே அந்த திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற, உண்ணுகிற, பருகுகிற நாம் எல்லோருமே மகிழ்ச்சிக்கு சொந்தமானவர்கள், மகிழ்ச்சியின் மக்கள். அந்த மகிழ்ச்சியை நாம் உணர வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் தர வேண்டும். ஒரு ஆலயத்திலிருந்து ஒரு திருவிருந்தில் பங்கெடுத்து விட்டு நான் மீண்டும் எனது வேலைக்கோ அல்லது எனது வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை கொண்டு போய் நான் எல்லோருக்கும் சேர்க்க வேண்டும். நான் சந்திக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை நான் கொடுக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவர் என்பவர் சோகத்தின் அடையாளமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. காரணம், நாம் உண்ணுகிற இந்த திரு விருந்து என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக நாம் மாறுவோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, banquet is a symbol of super abundance. விருந்து என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இட்ஸ் a symbol of super abundance. மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுப்பதுதான் விருந்து. அல்ல குறைபடாமல் கொடுப்பதுதான் விருந்து. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு படைக்கிறார். கடவுள் ஒரு மிகப்பெரிய விருந்தை ஒட்டுமொத்த மக்களினத்திற்கும் படைக்கிறார். கடவுளின் அளவு கடந்த ஆசீர்வாதம் தான் அந்த விருந்து. அதைத்தான் நாம் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் என்கிற அந்த விருந்தின் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். சூப்பர் abundance of God's grace, சூப்பர் abundance of God's blessing, சூப்பர் abundance of God's joy. இப்படி கடவுள் மகிழ்ச்சியை மிகுதியாக கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை மிகுதியாக கொடுக்கிறார். அளப்பரியாத ஆசீர்வாதங்களை நமது தேவைக்கு அதிகமாகவே கடவுள் ஒவ்வொரு முறையும் கொடுக்கிறார். அதனுடைய அடையாளம்தான் ஆண்டவர் படைக்கிற அற்புதமான இந்த திருவுடல் திரு ரத்தம் என்கிற விருந்து. அன்புக்குரியவர்களே, இந்த விருந்தில் தான் இன்றைக்கு நாம் பங்கெடுக்கின்றோம். இந்த விருந்தைத்தான் இன்றைக்கு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த விருந்தில் நாம் பங்கெடுக்கின்றோம். இந்த விருந்து நம்மை மகிழ்ச்சியின் மக்களாக மாற்றட்டும். இந்த விருந்து நம்மை இணைப்பவர்களாக, வேறுபாடுகளை கடந்து எல்லோரையும் ஒன்று சேர்ப்பவர்களாக, ஒரே அப்பத்தில் உண்டு, ஒரே அப்பத்தில் பருகி, ஒரே அப்பத்தை உண்டு மகிழ்ந்து போகிற நாம்
எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழக்கூடியவர்களாக, கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டுமே எனக்கு போதும், அதை கொண்டு நான் ஒரு அற்புதமான உயர்ந்த சிந்தனைகளோடு, உயர்ந்த எண்ணங்களோடு ஒரு அற்புதமான வாழ்வை வாழ்வேன் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் வாழ இறைவன் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். வாருங்கள், நாமும் இந்த விருந்தை தொடர்ந்து கொண்டாடுவோம், தொடர்ந்து அதில் பங்கேற்போம். இந்த விருந்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து எல்லோரும் இதன் வழியாக வாழ்வு பெறச் செய்வோம். ஆமீன். அனைவரும் நம்பிக்கை அறிக்கையை பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் தாங்கள் கொண்டாடும் ஒவ்வொரு திருப்பலியின் உன்னத மறைபொருளை ஆழமாக உணர்ந்து எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய உம் அன்பு மகன் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து இறை மக்களை அன்பிலும் விசுவாசத்திலும் வழிநடத்தும் நற்கருணை சாட்சிகளாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒன்றிப்பின் இறைவா, அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராய் இருந்தாலும் ஒரே உடலாய் இருக்கிறோம் என்ற பவுல் அடியாரின் வார்த்தைகளின்படி எங்கள் பங்கிலும் திரு அவையிலும் உள்ள ஜாதி, மொழி, பொருளாதார பிரிவினைகள் யாவும் மறைந்து நாங்கள் அனைவரும் நீர் அளிக்கும் அன்பின் விருந்தில் பங்கு கொண்டு ஒன்றிப்போடு வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விருந்தாய் மாறிட அழைக்கும் இறைவா, உம் அன்பு மகன் இயேசுவின் தெய்வீக திருவுடல் திரு இரத்தத்தில் இன்று பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் உறவுகளை கட்டி எழுப்பவும் உம்மிடமிருந்து மிகுதியான ஆசீர்வாதத்தை பெற்று எல்லோரிடமும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழும் உம் அன்பு பிள்ளைகளாய் வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்வின் பிறப்பிடமே எம் இறைவா, இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்காக கையளித்தது போல நாங்களும் சுயநல போக்கை களைந்து எங்களின் நேரம், உழைப்பு மற்றும் நன்மைகளை ஏழை எளியோருடன் துன்புறும் சகோதர சகோதரிகளுடன் பகிர்ந்து பிறருக்காக பிற்கப்படும் வாழும் நற்கருணையாக மாற அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உணவான இறைவா, பாலை நிலத்தில் இஸ்ரேல் மக்களின் பசியை தீர்த்த இறைவா, இன்று எங்கள் சமுதாயத்தில் அன்றாட உணவின்றி வறுமையிலும் பசியிலும்
வாடும் ஏழை எளிய மக்கள் மற்றும் ஆதரவற்றோர் அனைவரையும் உமது தெய்வீக பராமரிப்பால் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒரு புதிய கல்வி ஆண்டை துவங்கியிருக்கிறார்கள். இறைவன் அனைத்து பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க வேண்டும். பாதுகாப்பான சூழல் எப்பொழுதும் அவர்களுக்கு உருவாக வேண்டும். நமது கல்வி நிறுவனங்களை வழிநடத்துகின்ற அனைத்து துறவரத்தார், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த அற்புதமான வேளையிலே மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருவழியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. மிகுந்த நம்பிக்கையோடு, மிகுந்த ஆசையோடு இன்றைக்கு இந்த திருவலியினுடைய பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. நான் உங்களை வெறுமையாய் போக விடமாட்டேன் என சொன்னீரே. இன்றைக்கு இந்த திருவலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒருவரும் கூட வெறுமையாய் போகாதபடி உமது விருந்தினால் அவர்களை நிரப்புவீராக. நீர் படைத்திருக்கிற உமது திருவுடல் திரு இரத்தம் என்கிற இந்த விருந்து உறவின் அடையாளமாக, மகிழ்ச்சியின் அடையாளமாக, மிகுந்த ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இறைவா, இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் உம்முடைய திருவுடல் திரு இரத்தத்தை நாங்கள் ஆராதிக்கவும் மிகுந்த மரியாதையோடு பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு விடுத்திருக்கிற அந்த சவாலான உறவுகளை மேன்மைப்படுத்தவும், நாங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது போல எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கவும், நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எல்லோரோடவும் பகிர்ந்து கொள்ளவும் செய்வீராக. இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். வெள்ளை தூப பூவை போல இம்மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கவழும் காணிக்கையாய். வெள்ளை தூப பூவை போல இம்மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கவழும் காணிக்கையாய். வெள்ளை தூப பூவை போல வெண்ணிற அப்பத்தில் தூய உள்ளம், செந்நிற ரசத்தில் தியாக உள்ளம். வெண்ணிற அப்பத்தில் தூய உள்ளம், செந்நிற ரசத்தில் தியாக உள்ளம். இதைத்தானே பீடத்தில் காண்கிறேன், அதையே நான் பெற்றுக்கொள்ள வருகின்றேன். இதைத்தானே பீடத்தில் காண்கிறேன், அதையே நான் பெற்றுக்கொள்ள வருகின்றேன். கொடுக்கின்றேன் இதயத்தையே, ஒரு நீக்கி அதை ஏற்றிடுமே. கொடுக்கின்றேன் இதயத்தையே, ஒரு நீக்கி அதை ஏற்றிடுமே. வெள்ளை தூப பூவை போல இம்மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கவழும் காணிக்கையாய். வெள்ளை
வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய் வெள்ளை தூபப் புகை போல. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாகத் தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாடும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்களும் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், திருத்தூதர் தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்று பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரலும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் திருச்செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாரி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இறையாராவது உண்டார், அவன் என்றுமே வாழ்வார், அவன் என்றுமே வாழ்வார். மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயின, ஆ, ஆ, மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயின, எங்கள் மன்னன் உன்னை உண்ணும் எவரும் படிவதே இல்லை. நானே வாரி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இறையாராவது உண்டார், அவன் என்றுமே வாழ்வார், அவன் என்றுமே வாழ்வார். நானே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதின் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாடுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். உலகாடும் தாயே உனை பாடும் வேளை நகர் தேடி வந்தே நலம் தாரும் அம்மா. உலகாடும் தாயே உனை பாடும் வேளை நகர் தேடி வந்தே நலம் தாரும் அம்மா. நகர் தேடி வந்தே நலம் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.